ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் மே 15, 2026 என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. வான்மதிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க மங்கா. 1,00,000 பணம் வேணும். சீட்டு போட்டு நான் அந்த காசை செலவு பண்ணிட்டேன். இப்போ சீட்டு போட்டவங்கலாம் வந்து என்ன கேட்குறாங்க, இல்லைன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. நீ தான் எனக்கு 1,00,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வான்மதிட்ட கேட்டுட்ருக்கா. அதுக்கு வான்மதி சொல்கிறா, நாங்களே எங்கள் அண்ணாமலை அத்தைகிட்ட வந்து 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துகிட்ருக்கோம். எனக்கே ஏதாச்சும் 1000 2000 வேணும்னா கூட அது கணக்கு சொல்லணும். நான் வந்து இவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்கிறேன்னு தான் பேர். ஏதாச்சும் நான் கேட்டால் அதை வந்து வாங்கி தருவாங்க. இப்போ நான் 50 பவுன் வந்து நகை கேட்டால் கூட அதை வாங்கி தருவாங்களே தவிர என்கிட்ட கையில் காசு தர மாட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீ திடீர்னு இவ்வளோ பணம் கேட்குறியே, நான் எங்கே போவேன்னு சொல்கிறாங்க. நீ தாம்மா ஏதாச்சும் உதவி பண்ணணும், இல்லாட்டினா நான் உயிரோடே இருக்க மாட்டேன், நான் ஆண்டுகிட்டு செத்துருவேன், போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி அழுவுறா. சரி சரி, நீ மனசை விடாத, நீ எதுவும் பண்ணிக்கூடாது, எதுவும் தப்பு பண்ணிடாத, நான் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணிவிட்டு நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு யோசிச்சுட்ருக்கா. எங்கே வந்து இந்த வீட்டில் காசு இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது எப்படியும் வருண் ரூமில் இருக்கும். அவர் தான் வந்து அத்தைக்கு வந்து 10 லட்சத்துக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. வருண் ரூமில் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன தான் அண்ணாமலை அத்தை ஆளினாலாம் இந்த வீட்டில் இருந்தாலும் லீலாவதி அத்தை தான் வீட்டு பொறுப்புலாம் பார்க்குறாங்க. அதனால் லீலாவதி அத்தை ரூமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரூமில் போய் பார்க்குறா. அங்கே எதுவுமே காசே எதுவும் இல்லை. நம்ம லீலாவதி அத்தை நம்மளை விட டம்மி பீஸாக இருப்பாங்க போல இருக்கே. நான் இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காங்கன்னு தான் பேர். அவங்கள்ட்ட ஏதாச்சும் சொன்னால் எல்லாத்துக்கும் அண்ணாமலை பார்த்துப்பா, அண்ணாமலைகிட்ட கேட்டால் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அடுத்தது வருண் ரூமில் எல்லார் ரூமையும் பார்த்தாச்சு, காசு இவ்வளோ பெரிய வீட்டில் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும் போது அப்போ தான் உத்தமன் வந்து அவன் ரூமில் கடக் பணத்தெல்லாம் எண்ணி பேக்குள்ளே வச்சிகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்றா. உடனே அந்த பேக்கில் இருக்கிற எல்லா காசையும் எண்ணி அவன் பீரோக்குள்ளே வச்சு பூட்டும் போது ஃபோன் வருது கரெக்டாக. அப்போது ஃபோன் வரும்போது அவன் வெளில போய் பேசிகிட்டு இருக்கான், சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. இப்போ உடனே உள்ளே வந்துடுறா வான்மதி. வந்து அந்த பணத்துலேருந்து 1,00,000 எடுத்துருவா. இவன் போகும்போது ஒழுங்காக பூட்டவும் மாட்டான். அந்த பீரோவை திறந்து வச்சே போயிட்டு அந்த பேக்கையும் ஜிப்பையும் திறந்து வச்சுட்டு போய்ட்டுறதுனால அவனுக்கு சந்தேகம் வரும். அவன் ஃபோன் பேசிட்டு வந்து பார்ப்பான், கதவு வந்து சாத்திட்டுல போனோம், திறந்துருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு பணத்தை தேடுறான். பார்க்கும்போது 1,00,000 குறையுது. சரின்னு சொல்லிட்டு ரூமில் இருந்து கீழே போய் பவித்ராவை கூப்பிட்டு கேட்குறான். ரூமில் வந்து கடப்பணம் வச்சுருந்தேன், அதில் 1,00,000 குறையுது, யார் எடுத்தான்னு தெரியல, நீ பார்த்தியான்னு கேட்குறான் பவித்ராட்ட. நான் எதுவும் பார்க்கல, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்க தான் யாரோ எடுத்திருக்காங்க. இப்போ தான் நான் பணத்தை எண்ணி வச்சுட்டு ஃபோன் பேசிட்டு வரத்துக்குள்ளே பணத்தை காணும். இப்போ வெளியில் உள்ளவங்கலாம் வந்து எடுக்க போகிறது கிடையாது, வீட்டில் உள்ளவங்க தான் யாரோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பவித்ரா சொல்கிறா, சரி விடுங்கங்க, நான் அண்ணாமலை சித்திட்டு நான் வேணால் சொல்கிறேன், இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி விட முடியும், கடை காசு என்ன தானே அண்ணாமலை அத்தை கேட்பாங்க, அதனால் யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஹாலில் நின்றுக்கிட்டு எல்லோரும் வாங்கன்னு சொல்லி எல்லோரும் வராங்க. வந்து நிற்கிறாங்க வருண், கௌதம், வன்னிலா, லீலாவதி, வான்மதி எல்லாம் வந்து நிற்கிறாங்க. இது மாதிரி நான் நான் எண்ணி வச்சுக்கிட்டு ஃபோன் வந்துச்சின்னு போனேன், அதுக்குள்ளே 1,00,000 குறையுது, யார் எடுத்தாங்கன்னு தெரியல, வெளியால் வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை, வீட்டில் உள்ளவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது லீலாவதி சொல்கிறாங்க, எப்படி மாப்பிள்ளை காணா போகும், நீங்கள் வச்ச பணம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு டவுட் இருக்குது, வெளில உள்ளவங்க யாரும் தெரியல, வீட்டில் உள்ளவங்க தான் தெரியிருக்காங்க, அதனால் நான் எல்லா ரூம்லேயும் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை மாப்பிள்ளை அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது, இல்லைத்த எனக்கு தெரிஞ்சாகணும் யார் தேடினாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே 2 பேர் வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட இருக்காங்க. அவங்கள கேட்கும்போது, நாங்கள் அண்ணாமலை மேடம் எல்லாமே எங்களுக்கு பண்ணுறாங்க செய்கிறாங்க, எப்படி நாங்கள் எடுப்போம், எங்களுக்கு இப்போது ஏதாச்சும் வேணும்னா அண்ணாமலைகிட்ட மேடம்கிட்ட கேட்டால் எல்லாமே பண்ணுவாங்க, அதனால் நாங்கள் எதுவும் எடுக்கலை, இருந்தாலும் நீங்கள் பேக் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பேக் கொண்டு தராங்க. அந்த பேக்லாம் எதுவும் இல்லை, சரி நீங்கள் போய் வீடெலாம் தேடுங்கன்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களெல்லாம் அனுப்பிச்சி வைக்கவும் அப்போ சொல்கிறா வான்மதி, இதுக்கு முன்னாடி பணம் திருடு போச்சு, அதுக்கு வெண்ணிலா தான் காரணம்னு சொன்னீங்க, இப்போ திரும்பியும் வெண்ணிலா தான் காரணம் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு வான்மதி கேட்குறா. உடனே நான் அப்படிலாம் சொல்லலை, யார் திருடினாங்கன்னு எனக்கு தெரியணும், அதனால் நான் வீடு ஃபுல்லாக எல்லா ரூமையும் செக் பண்ணுவேன், அவங்க எல்லா பேக்லேயும் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். கௌதம் சொல்கிறான், நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைண்ணா அப்படின்னு சொல்கிறான். கௌதமும்
சரின்னு சொல்லிட்டு எல்லா ரூம்லேயும் செக் பண்ணுறாங்க. வான்மதி ரூம்லேயும் செக் பண்ணுறாங்க. வான்மதி பேக்கில் தான் வச்சுருக்கா அந்த காசை. ஆனால் வான்மதி பேக்கில் அப்போ செக் பண்ணும்போது இல்லை சொல்லிவிட்டு வெளியில் எல்லாம் வந்துடுறாங்க. அப்போ ஹாலில் வந்து நின்றுட்டுருக்காங்க. யார் பேக்லேயும் இல்லை, யார் ரூம்லேயும் இல்லைன்னு சொல்கிறான் உத்தமன். உடனே நாங்கள் தான் முன்னாடியே சொன்னோம்ல, நீங்கள் சந்தேகப்பட்டு செக் பண்ணீங்க, இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. என்னாச்சு, எல்லாரும் என்ன ஹாலில் நின்றுட்டுருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வான்மதி அமைதியாக இருக்காங்க. அப்போது வெண்ணிலா சொல்கிறாங்க, இது மாதிரி அண்ணன் கடை பணம் வந்து மிஸ் ஆகிடுச்சின்னு தேடிட்டுருக்காரு, அதனால தான் நாங்கள் எல்லோரும் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் அப்படி சொல்கிற, எல்லாரையும் சந்தேகப்பட்டு எல்லார் ரூமையும் எல்லார் பேக்கையும் செக் பண்ணாருன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறா வான்மதி. உடனே என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாத்த, கடை பணம் வீட்டில் நான் எண்ணி வச்சுட்டு ஃபோன் பேசிட்டு வரத்துக்குள்ளே காணோம், இந்த வீட்டில் உள்ளவங்க தானே எடுத்திருப்பாங்க, வெளியால் வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, அதனால தான் நான் செக் பண்ணேன்னு சொல்லும்போது, ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, இதுவும் எல்லோரும் இந்த வீட்டில் தான் இருக்கோம், யாருக்காச்சும் தேவை இருந்திருக்கும் எடுத்திருப்பாங்க, அதுக்குன்னு இப்படி தான் எல்லார் ரூம்லேயும் செக் பண்ணுறதா அப்படின்னு கேட்கும்போது உத்தமன் சொல்கிறான், நீங்கள் வந்து என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்க, என்ன தானே கேட்பீங்க காணா போச்சுன்னா, அதனால தான் நான் தேடினேன் எல்லார் ரூமையும், இது ஏன் பணமாக இருந்தாலும் பரவாயில்ல, இது கடையோட பணம், அதனால தான் நான் வந்து தேடினேன் அப்படின்னு சொல்கிறான் உத்தமன். இருக்கட்டும், இது வந்து கூட்டு குடும்பம், இங்கே வந்து காசு பணத்து வந்து முக்கியத்துவம் கிடையாது, நம்ம சொந்தங்கள் பிரிவு ஏற்பட்டுடுச்சுன்னா சொந்தத்துக்குள்ளே அது வந்து சேர்க்கறது ரொம்ப பெரிய கஷ்டம், அதனால் நீங்கள் இதுமாரி நெக்ஸ்ட் டைம்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இங்கே உள்ளவங்களுக்கு யாராச்சும் பிரச்சனை பண கஷ்டம் அது மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் தரேன், திரும்பியும் இது மாதிரி வேலையை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க்கா நீங்கள் இருக்கும் போதுமா இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, மாப்பிள்ளை தான் வந்து கடப்பணம் தேடியாகணும் அப்படின்னு சொன்னாருமா, அதனால தான் அப்படின்னு சொல்லி லீலாவதி சொல்கிறாங்க. சரி எல்லோரும் போங்கன்னு சொல்லிடுறாங்க. இங்கே வான்மதி ரூமில் போய் பேக்கில் தானே வச்சோம், எங்கே காணும்னு தேடிட்டு இருக்கா. அப்போ உத்தமன் வராரு. இதை தானே தேடுற அப்படின்னு கேட்கும்போது இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அமைதியாக இருக்கா. அப்போது சொல்கிறாரு, நீ பெரிய உத்தமி மாதிரி பேசின, என்னையே வந்து இந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு பேசினேன், அப்போல்லாம் நான் வந்து உன்னை மாட்டி விட்டுருப்பேன், ஆனால் ஏன் மாட்டி விடலைன்னா நீ எதுக்காக வந்து எடுத்தேன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த பணத்தை, அதனால தான் நான் பேசலை அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்போ கொல கொலன்னு பேசுவேன், இப்போ என்ன அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு வான்மதி சொல்கிறாங்க, நீ மட்டும் என்ன நல்லவனா, பொண்டாட்டி வந்து உயிரோடு இருந்தால் போதும், அப்போ தான் வந்து சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்க முடியும், நீ இருந்துகிட்ருக்க, ஒன்றை மாதிரி ஒரு சீப்பான ஆள் யாராச்சும் இருக்க முடியுமா, சொந்த வீட்டிலே நீ தான் இது மாதிரிலாம் இருப்ப, நான் அப்படி கிடையாதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போவே நான் வந்து எல்லாட்டையும் சொல்கிறேன், நீ தான் இந்த காசை எடுத்தேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கோவமா. உடனே நில்லுங்க அப்படின்னு இவ கூப்பிட்றா. கீழே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க காதில் விழுவுது ஹாலில். அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை மக்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.